மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட லேப்டாப்புக்கு ஓராண்டு வாரண்டி சலுகை உள்ளது. அதை பெற வேண்டுமானால் லேப்டாப் மேற்புறம் உள்ள புகைப்படம் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். தமிழக அரசு அண்மையில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்களை வழங்கியது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் லேப்டாப்பை வாங்கிய கையோடு அந்த புகைப்படங்களை அழித்துவிட்டு தங்களுக்கு விருப்பமானவர்களின் ஸ்டிக்கர்கள் ஒட்டுவதை பலர் செய்ய தொடங்கியிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினியை வழங்கும் பணியை கடந்த 5ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். லேப்டாப்பின் மேல் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதல்வர் மு.க.ஸ்டாலின் உருவப்படம் அச்சிடப்பட்டு இருக்கிறது. இந்த புகைப்படம் இடம்பெற்று இருப்பதை விரும்பாத சில மாணவர்கள் அவற்றை திண்ணர் போட்டு அழித்துவிட்டு தங்களுக்கு பிடித்தவர்களின் படங்களை ஒட்டி சமூக வலைதளங்களில் வீடியோக்களாக பதிவேற்றியும் வராங்க. இது திமுக அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்போது லேப்டாப்பில் மேற்புறம் உள்ள படத்தை நீக்கினால் மாணவர்கள் லேப்டாப்பிற்கான வாரண்டிக்கான பழுது நீக்குவதற்கான உத்தரவாதத்தை பெற முடியாது என எல்காட் அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது குறித்து அவர்கள் கூறுகையில், மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட லேப்டாப்புக்கு ஓராண்டு வாரண்டி சலுகை உள்ளது. அதை பெற வேண்டுமானால் லேப்டாப் மேற்புறம் உள்ள புகைப்படம் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதில் உள்ள சீரியல் எண் இருந்தால் மட்டுமே பிரச்சனை இல்லாமல் சர்வீஸ் செய்து கொடுக்க முடியும். இதில் ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் அரசு வழங்கும் வாரண்டி பெற முடியாது எனவும் கூறியிருக்காங்க. பொதுவாக ஒரு பொருட்களுக்கு உற்பத்தியாளர்களே நேரடியாகவோ அல்லது டீலர்கள் மூலமாகவோ வாரண்டி வழங்குவது வழக்கம். ஆனால் தமிழக அரசு வழங்கிய லேப்டாப்புக்கான வாரண்டி குறித்து அதனை தயாரித்த HP அல்லது டெல் அல்லது லெனோவோ ஆகிய நிறுவனங்கள் தான் முடிவு கூற வேண்டும். வாரண்டி குறித்து எல்காட் கூற முடியாது. வாரண்டிக்காக நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடினால் அதற்கு உற்பத்தியாளர்கள் தான் பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்கும் என விஷயம் தெரிந்தவர்கள் கூறியும் வராங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லேப்டாப்பில் இருக்கிற ஸ்டிக்கர் நீக்கிறதுக்கு என்ன மாதிரி காரணமாக இருக்கும்? இந்த காரணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையாகவும் நடந்துட்டு வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.